ஏய் வீட்டு ஓனர் வந்துட்டாங்க ஓர 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 few minutes before ஹலோ எங்கடா இருக்க? வீட்ல வீட்டை பூட்டின்னு குடும்பத்தோட ஊருக்கு வந்துட்டோம். ரூபிக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுறா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இவங்க வீட்டை பூட்டின்னு சாவியும் எடுத்துன்னு போயிடுவாங்களாம். ஆனா உள்ள இருக்க நாய்க்கு நம்ம ஃபுட் பண்ணுமா? எப்படி இது? இந்த வீட்டோட பக்கத்து வீட்டு மெத்தல் ஏறி தான் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல குதிக்க போறோம். யாராச்சும் பார்த்தா திருடுன்னு சொல்லிட்டு எங்களை தூக்கி போட்டு அடிக்க போறாங்க. மகேஷ் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டான். ரெண்டாவது நாம தான் ஜம்ப் பண்ண போறோம். இருட்டுல ஒண்ணுமே தெரியல. நம்ம வெறும் கையில வரல. வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த மில்க் பிஸ்கெட் வாங்கிட்டு தான் வந்தோம். டாக் ஓனர் முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல கட்டியிருக்கான் போல. ரூபி நாங்க தான் பயப்படாத வந்துட்டோம். டோன்ட் ஃபீல் அண்ணன் வந்துட்டேன். நீங்களே சொன்னீங்களே ஓனரே ரொம்ப பசியில இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்கெட் பாட்டை டக்குன்னு பிடிச்சி பாத்தீங்கன்னா நம்ம ரூபிக்கு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. கடைசிக்கு இந்த நான் மார்க்க மாட்டான்டா. டாக் வந்து சங்கிலியில கட்டி இல்லாம இருந்து போன் அடிச்சு ஓனருக்கு எடுத்துக்கல. நாங்க தான் அதை கட்டாம வந்தோம். மாடிக்கெல்லாம் போய் அது உச்சா இருந்துட்டு வரணும்னு சொன்னோம். இன்னொரு 5 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓனர் வந்துருவாங்களாம். சோ இதுக்கப்புறம் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாத்துப்பாங்க. இப்போ இந்த மாடி குதிச்சு நம்ம எப்படி வீட்டுக்கு போக போறோம் தான் தெரியும். யாருக்கிட்டையும் அடி வாங்காம நாங்களும் அடிப்படாம போய் இவனுக்கு டாக் வளர்த்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டு நம்மள பிரச்சனைகளை மாட்டி விட்டுறானுங்க. எல்லாம் நம்ம ரூபிக்காக.